ரிவைவ் பண்ணிட்டு ஜோனுக்கு போகலான்ற பார்த்தா திடீர்னு நாக் ஆகிட்டா. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஜோன் என்ட்ரி போகலன்னு. நம்ம டீமேட் திரும்பி தூக்கிட்டாங்க. நம்மள தூக்கிட்டு நம்ம டீமேட் எல்லாரும் திரும்பி செத்து போயிட்டாங்க. இறங்குறப்பயே யாரோ ஒரு எனிமி இந்த இடத்துல மான்ஸ்டருக்கு போட்டிருப்பான் போல இருக்கு. அது நம்மளும் யூஸ் ஆச்சு. நம்ம ஜோனுக்கு உள்ளே வந்து திரும்பி எப்படி நம்ம டீமேட் தூக்கணும். நம்மக்கிட்ட 1500 காயின் இருக்குது. இந்த இடத்துல ஒரு காயின் பிடிச்சாச்சு. மொத்தமாக 1800 காயின் இருக்குது. நம்ம சொல்லி வச்ச மாதிரி 3 பேருமே தூக்கி விட்டுறலாம். இந்த இடத்துல ஏற்கனவே எக்கச்சக்க கிராஸ் ஃபயர் போயிடுச்சு. நாம் வந்து நேரமாக தெரியல, யாருமே இல்லை இந்த இடத்துல. நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம செத்து போயிட்டோம். கட் பண்ணால் தூக்குனதில் ஒருத்தர் ரேண்டம் பிளேயர் செத்துட்டா. மிச்சம் இருக்கிறது இன்னொரு ரேண்டம் பிளேயர் நம்ம க்ரோட் ப்ரோ தான். இந்த இடத்துல இவங்க 2 பேரால போய் அடிக்க முடியும்னு கேட்டால் அது டவுட்டு தான். பட் 1v4 பண்ணுற சுச்சுவேஷன் அமைஞ்சா கண்டிப்பாக நம்மளுக்கு போயா கிடைக்கும். இவங்க இருக்கிறது 2 பேர், நான் ஆப்ன்ற 4 பேர் ஒரு ஸ்குவாடு. இந்த வீடியோ பாருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம கோர்புரம் முன்னாடி ஏறி ஒருத்தன் அடிக்க ட்ரை பண்ணான். பட் அவன் க்ளோவல் போட்டு கவர் எடுத்துக்கிட்டான். ஸ்குவாடில் ஒருத்தன் முன்னாடி ஏறிட்டு இருக்கான். அந்தாண்டி இந்தான்னு குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டீமேட் மேலே ஃபுல் ப்ரெஷரு. அவங்க இருக்கிற கிரனேடு, ஃப்ளாஷ் பேங்க் எல்லாரையும் தூக்கி போடுறாங்க. எச்சக்கல எனிமீஸ், நாங்கள் ஒரு பாட் டீம் தான். தயவு செஞ்சு நம்மளுக்கு ஒரே ஒரு போயா மட்டும் விட்டு கொடுத்துன்னு தலைமுறை கேட்டு படிக்கிறது. என்னடா பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டேன்னு பார்த்தா பட் அதுதான் உண்மை. ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு மேட்ச்சு.